நாராயண சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ்ல நேத்து சொன்னாங்க புயல் சென்னையில இருந்து அப்படியே பெங்களூர் போகுது அப்படின்னு. வெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல போல இருக்கு. புயல் சென்னையில இறங்கி கோயம்புத்தூருக்கு வந்துடுச்சு. அந்த புயல்ல பாத்தீங்கன்னா நார்மல் புயல் அடிக்கும் போது நிறைய பொருட்கள் அதோட சேர்ந்து வரும். அந்த மாதிரி நானும் வந்திருக்கேன். அந்த புயலுக்கு பேரு அண்ணாமலை. கரெக்டா 4:10 இறங்கிடுச்சு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு. கூட்டத்துல மாட்டி ஏதாவது ஆக போகுதுன்றதான் வந்துட்டேன். இங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கேன் அப்படின்னு. அவ்வளவு கூட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு அவருக்கு. வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய அண்ணன் சுதர்ஷன் அவர்கள் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மாநில தலைவர் மக்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எனக்கு கனெக்ட் பண்ணார். இந்த மாதிரி அவரு சில விஷயங்களை கேட்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன முடியுமோ அது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அண்ணன் என்கிட்ட பேசினாரு. அப்ப நான் என்னால முடிஞ்ச சில சப்போர்ட் என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பட் சின்ன சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு விஷயங்க, சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல நடக்கிற பல விஷயங்கள் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் பேச மாட்டாங்க, நியூஸுமே பெருசா கேரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆனா இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க சென்னையில இருக்கிறவங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையில என்ன நடக்குது, இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையில யாரு பேசுறாங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையில நிறைய பேர் தமிழகத்துக்கு அறிமுகம் இல்லாத ஸ்பீக்கர்ஸ் கூட இங்க பேசுறாங்க. அவங்க ஹிந்துத்வாக்கு அறிமுகமா இருக்கலாம், சனாதன தர்மத்துக்கு அறிமுகமா இருக்கலாம். ஆனா தமிழக மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இங்க பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நியூஸ் ஆர்டிகலா கேரி பண்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. The Voice of கோவை. அதான் அண்ணன் சொன்னாரு, 18,500 பேரா ரிஜிஸ்ட்ரேஷன், 18,500 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. தலைவர் இறங்கின கூட ஒரு வார்த்தை கேட்டார் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்ல, பிரதர் அங்க சென்னை கோயம்புத்தூர்ல பண்றாங்க, மழையெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க, அங்க ஆடிட்டோரியம் ஃபுல்லா இருக்கா, வெளியில ஆட்கள் நிக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கூட்டம் நேத்துல இருந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிறது. இட் இஸ் நாட் எ ஜோக். சவுத் இந்தியா ஹிஸ்டரியிலேயே நான் பிரதமருடைய நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சிக்கு இன்சார்ஜா இருந்திருக்கேன். நான் சொல்றேன், இப்படியேற்பட்ட ஒரு ஸ்டேஜ், இப்படியேற்பட்ட ஒரு ஆடியன்ஸ், இப்படியேற்பட்ட ஒரு வாலண்டியர்ஸ் கொண்ட எந்த இயக்கம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, சனாதன தர்மத்துக்கு பண்ணது கிடையாது. அந்த பெருமையும் கோயம்புத்தூர் மக்களுக்கு சேரும். கோயம்புத்தூர் நிறைய கொடுத்திருக்கீங்க, கொங்கு மண்டலம் நிறைய கொடுத்திருக்கீங்க, பிஜேபிக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கீங்க, அதுல ஒரு புயலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. 2000 அண்ணனுக்கு நிறைய சார் மைக்கெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டார். ஆனந்த் ரங்கநாதன் சார் பாத்துக்கிட்டே இருக்காரு, சீக்கிரம் உட்றா அப்படின்றாரு. கோயம்புத்தூருக்கு முன்னாடி எத்தனையோ நிகழ்ச்சிங்க பண்ணிருப்பாங்க சார். நான் சொல்லலாம் நினைக்கிறேன் என்னுடைய உத்தர இதில் கேட்டுக்கிட்டு. இவ்வளவு தடங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்ததே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணப்போதுல இருந்து, பேச்சு ஆரம்பிச்சப்போதுல இருந்து எல்லா சைடுல இருந்துமே அவருக்கு பிரச்சனை. போலீஸ்ல இருந்து பிரச்சனை, பொலிட்டிக்கல் சைடுல இருந்து, மத்த பார்ட்டில இருந்து பிரச்சனை. You won't believe, ஒரு ஆடிட்டோரியம் ஓகே பண்ணி திருப்பி கேன்சல் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஓகே பண்ணி கேன்சல் பண்ணாங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல அஷ்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2026 2025 எப்படியோ பண்ணிடுங்க திருப்பி. 2026ல தமிழக அரசாங்கம் எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும். தமிழக முதல்வர் இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.